நமக்கு புடிச்சவங்களுக்காக நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடலாமா? என்ன சொல்றேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த பென்டோ ப்ரௌனிக்கு நமக்கு ஏகப்பட்ட என்கொயரீஸ் வந்துச்சு. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து கரண்ட்டா வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பென்டோ ப்ரௌனிய நான் சேஃபா உங்களுக்கு பேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து குடுத்துருவேன். அதில வந்து கேண்டில், நைஃபு அதுக்கப்புறம் வந்து மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து அதுலயும் உங்களுக்கு செப்பரேட்டா குடுத்தோம். உங்களுக்கு என்ன நேம் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணணுமோ, அத நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, அதையும் ரைட் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி குடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம், நீங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோல நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எதனாவது ஒரு செலிப்ரேஷனா என்ன பண்ணுவோம், ஷாப்ல கேக் வாங்கி, அந்த கேக்க நம்ம கட் பண்ணுவோம். ஆனா, நமக்கு நம்ம லைஃப்ல ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்காக, நம்மளே நம்ம கையால வந்து டெக்கரேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. ஸோ நமக்கு புடிச்சவங்களுக்காக நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடுறது ஒண்ணும் தப்பில்லல்ல. கண்டிப்பா நமக்கு புடிச்சவங்களுக்காக பண்ணலாம். அது யாரா இருந்தாலும் சரி, லவ்டு ஒன்னா இருந்தாலும் சரி, அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் யாரா இருந்தாலும். ஸோ நீங்களும் வாங்கி உங்களுக்கும் வேணும் அப்டின்னா, ஸோ ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோல தெரியிற மாதிரி நீங்களுமே வந்து இதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணி உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த பென்டோ ப்ரௌனி ஒன்லி ஃபார் ப்ரீ புக்கிங். பிகாஸ் வந்து ஒரு 4 டேஸ் பிஃபோரா உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேட்டுட்டு நீங்க நாளைக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு வேணும்னா குயிக்கா உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க.